2026 தேர்தல் களம் மிக விறுவிறுப்பா போய் கொண்டிருக்கு. மாநிலத்தில் நடக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் போலவே இந்த தேர்தலும் குறிப்பிடத்தக்க அரசியல் கவனத்தை இந்திய அளவில் பெற்றிருக்கு. இப்போ இன்னும் சில தினங்கள்ல ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இது முந்தைய தேர்தல்களை போல இல்லாம பல வகைகள்ல மாறுபட்டு இருக்கு. இந்த மாறுபட்ட தேர்தல் களத்துக்கு இந்த முக்கியமான 5 விஷயங்கள் தான் காரணம். அதே போல இந்த 2026 தேர்தல் என்னென்ன சவால்களை சந்திக்க போகுது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த காணொலி மூலம் விரிவா பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றுக்கு இடையே மாறி மாறி ஆட்சி மாற்றம் நிகழும் இருமுனை தேர்தல் கட்டமைப்பாக நீண்ட காலமா அறியப்பட்டு வருது. இருந்தாலும் 2026 தேர்தல் இந்த வழக்கமான பாணியில் நடைபெறும் மற்றொரு வழக்கமான போட்டியாக அமையவே இல்லை. என்னன்னா, புதிய அரசியல் பிரவேசங்கள், மாறி வரும் தேசிய சூழல்கள் ஆகியவற்றின் கலவை இந்த தேர்தலுக்கு ஒரு தனித்துவமான மாறுபட்ட தன்மையை அடிச்சிருக்கு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரம் முதல் விஜயின் அரசியல் பிரவேசம் வரை, திராவிட கட்சிகளின் லட்சியங்கள் முதல் தேசிய அளவிலான முக்கியத்துவம் வரை பல காரணிகள் இந்த தேர்தலை தனித்துவமான வழிகளில் வடிவமைச்சிருக்கு. இந்த சூழல்ல தான் 2026 சட்டமன்ற தேர்தல் முந்தைய தேர்தல்களில் இருந்து தனித்து நிற்பது ஏன் என்பதற்கான 5 முக்கிய காரணங்களை தொடர்ந்து இங்கே தெரிந்து கொள்வோம். முதல் விஷயம் என்னன்னா, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் மாசம் 4ஆம் தேதி தொடங்கிச்சு. டிசம்பர் 19 அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு. வரைவு வாக்காளர் பட்டியல்ல சுமார் 97.30 லட்சம் வாக்காளரின் பெயர்கள் நீக்கப்பட்டுச்சு. ஆனா அதற்கு அப்புறம் தேவையான மாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகளை செய்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 23ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் முன்பிருந்த பட்டியலை விட 74,07,207 பேர் குறைவாக இருக்கிறாங்க. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பு 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தாங்க. முந்தைய வாக்காளர் பட்டியலில் இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட பிப்ரவரியில் வெளியிட்ட பட்டியலில் 12% குறைவாக உள்ளது. தற்போதைய பட்டியலின்படி 5,67,07,380 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இத்தகைய சீர்திருத்தம் புதியதல்ல என்றாலும் இந்த செயல்முறை தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியான முக்கியத்துவத்தை பெற்றுச்சு. வாக்காளர் சேர்க்கைகள், நீக்கங்கள் மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்த அரசியல் கட்சிகளால் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. வழக்கமான திருத்தங்களை போலன்றி இந்த சிறப்பு தீவிர திருத்தம் ஒரு பேசு பொருளா மாறிச்சு. ஆனா SIR மூலம் ஏற்பட்ட மாற்றங்களால பெரிய அளவிலான தாக்கம் தேர்தல் முடிவுகளில் இருக்காது. முன்பு இருந்ததை விட தற்போது பதிவாகும் வாக்குகளின் சதவிகிதம் அதிகரிக்கும். இருந்தாலும் அதன் தாக்கம் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவுதான். இரண்டாவது விஷயம் என்னன்னா, விஜயுடைய அரசியல் பிரவேசம். நடிகர் விஜய் தீவிர அரசியல் நுழைந்திருப்பது 2026 தேர்தலுக்கு ஒரு புதிய மற்றும் கணிக்க இயலாத பரிமாணத்தை சேர்த்திருக்கு. குறிப்பா இளம் வாக்காளர்கள் மத்தியில விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கு பாரம்பரிய கட்சிகளின் சித்தாந்தங்களுடன் வலுவாக இணைந்திருக்காத ஒரு புதிய வாக்காளர் தளத்தை உருவாக்குகிறது. விஜய்க்கு கூடும் கூட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் ஆன வாக்குகள் கிடைக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஆனா அது இன்னும் உறுதியாக சோதிக்கப்படவே இல்லை. இந்த தேர்தல் முடிவில் தான் அவருக்கு கூடுகின்ற கூட்டம் வாக்குகளா மாறுகின்றனவா என்பது தெளிவான புரிதல் கிடைக்கும். இருப்பினும் அரசியல் களத்துல இதுவரை நாம் அவதானித்த காரணிகளின் அடிப்படையில் பார்த்தா விஜயின் அரசியல் வருகை சற்று வித்தியாசமான பார்வையை வழங்குது. உதாரணத்திற்கு, விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தபோது அவருக்கு விவசாயிகள், தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்புகளிலும் இருந்து கணிசமான ஆதரவு கிடைப்பது போல தெரிஞ்சிச்சு. ஆனா விஜய்க்கு அப்படி இல்லாம குறிப்பா இளைஞர்கள் மத்தியில மட்டுமே அதிகமான ஆதரவு இருப்பது போன்ற தோற்றம் தென்படுகிறது. இளைஞர்களின் வாக்குகள் அனைத்தும் விஜய்க்கே வரும் என சொல்லிவிட முடியாது என்றாலும் மிகைப்படுத்தப்பட்ட பிம்ப அரசியல் மூலமா மேற்கொள்ளப்படும் இந்த அணுகுமுறை குறிப்பிட்ட அளவிலான இளைய தலைமுறை வாக்குகளை பெறுவதற்கு வித்திடக்கூடும். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் குறைந்தபட்சம் 8 முதல் 10% வரையிலான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது. அதே வேளையில விஜயின் அரசியல் என்பது புதுவிதமான அரசியலாக இருக்கிறது. அதாவது எந்த விதமான அரசியல் பணிகளையும் செய்யாம, அரசியல் பின்புலமின்றி தொடக்கத்திலேயே கட்சி அமைத்து அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முனையும் வகையில நிலைமை மாறி இருக்கு. மூன்றாவது விஷயம் என்னன்னா, திமுகவுடைய முனைப்பு. எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும். அதிமுக உருவானதுல இருந்து மாநிலத்தில் பெரும்பாலும் திமுக மற்றும் அதிமுக இடையே
மாறி மாறி வரும் ஆட்சி இருந்து வருது. குறிப்பா திமுகவின் வரலாற்றுல 1971க்கு அப்புறம் இதுவரை இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைப்பது என்பது நடந்ததே கிடையாது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அக்கட்சி தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கு. எம்ஜிஆர் காலகட்டத்தில் தொடர்ந்து 3 முறை, ஜெயலலிதா காலகட்டத்தில் தொடர்ந்து 2 முறை என அதிமுக ஆட்சிக்கு வந்துள்ளது. அப்படியான சாதகம் இருக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என திமுக முனைகிறது. அதே போல திமுகவுக்கு அதிமுகவுடன் ஒப்பிடுகையில பெருமளவிலான பெண்களின் ஆதரவு இருந்தது கிடையாது. ஆனா இந்த நிலையை மாற்றுவதில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில ஸ்டாலின் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு இருக்கிறார். அதே வேளையில 2வது முறை வென்றாக வேண்டும் என்பதில் அக்கட்சி முனைப்புடன் இருந்தாலும் அதை சாத்தியப்படுத்துவதில் சில சவால்கள் இருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்ட வாக்காளர்களின் வாக்குகளை பெறுவதில் திமுக கவனமா இருக்குது. ஆனா இந்த நிலையை தாவேகாவின் வருகை மாற்றுவதாக தெரிகிறது. மேலும் திமுக எதிர்ப்பு மற்றும் ஆட்சி எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்களின் வாக்குகளை இழப்பது திமுகவுக்கு ஒரு சிக்கலாக அமையும் என கூறப்படுது. மேலும் கூட்டணியில காங்கிரசுடன் ஏற்பட்ட சச்சரவுகள், அதிமுக கூட்டணியில டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோர் இணைந்தது திமுகவுக்கு அந்தந்த பிராந்தியங்கள்ல பலவீனமாக அமைந்துள்ளது. அதை ஈடுகட்ட தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்தாங்க. இருப்பினும் இந்த சவாலை எதிர்கொள்வதில் அது எப்படி பலனளிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 4வது விஷயம் என்னன்னா, இது அதிமுகவுக்கு அழுத்தம் நிறைந்த தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1967 முதல் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளே ஆட்சி அமைத்து வராங்க. காங்கிரஸ் பாஜக போன்ற தேசிய கட்சிகள் இந்த 2 திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பங்கு வகிக்கும் சூழல் நிலவியது. இந்த நிலையை சிறிதளவுக்கு மாற்றியது 2016ஆம் ஆண்டில் உருவான மக்கள் நல கூட்டணி தான். அப்போதுதான் நிறைய கட்சிகள் ஒன்று கூடி கூட்டணி அமைச்சு இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு சவால் கொடுத்தது. ஆனா இந்த கூட்டணி ஜெயலலிதாவுக்கு சாதகமாக அமைந்தது. திமுகவின் தோல்விக்கு இது வித்திட்டுச்சு. இதன் மூலம் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில நீடிக்க தொடங்கிச்சு. அதற்கு பிறகு மீண்டும் இதே போல திமுக அதிமுக இடையேயான போட்டியாகவே தமிழக அரசியல் சூழல் தொடர்ந்து வந்துச்சு. இப்போது 2026ல இந்த நிலையை விஜயின் அரசியல் பிரவேசம் மாற்றலாம் என கூறப்படுது. ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோரின் மறைவை தொடர்ந்து தமிழக அரசியல் சூழல் வேறு பரிமாணத்திற்கு மாறி இருக்கு. குறிப்பா அதிமுக உட்கட்சி சவால்களை எதிர்கொண்டு வருது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அக்கட்சி தன்னை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த முயன்று வருது. விஜய்க்கு தற்போது உள்ள கணிசமான ஆதரவு திமுக அதிமுகவுக்கு நிகராக நெருக்கமான வாக்கு சதவிகிதத்தை பெற்று விடுவாரா என்ற சந்தேகம் உருவாகி இருக்கு. இது 2016ல் உருவான மக்கள் நல கூட்டணி எப்படி திமுகவுக்கு பாதகமாக அமைந்ததோ அதே போல இப்போது புதிய சக்தியாக நுழைந்துள்ள தாவேகா யாரை பாதிக்க போகிறது என்ற $1 மில்லியன் கேள்வி எழுப்பியிருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல திடீரென உள்ளே நுழைந்த விஜயின் தாவேகா வாக்கு வங்கிகளை சீர்குலைத்துள்ளது. இதனால வழக்கமாக தேர்தலின் போது கணிசமாக இருக்கும் ஆட்சி எதிர்ப்பு மனநிலை கொண்ட வாக்குகள் அதிமுகவுக்கு செல்வது போல நடக்காமல் அந்த வாக்குகள் சிதறடிக்கப்படும். அது அதிமுகவுக்கே பாதகமாக அமையக்கூடும் அப்படின்னு கூறப்படுது. இதுல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தற்போது இருக்கும் பலவீனமான நிலையில அதன் வாக்கு சதவிகிதம் குறையக்கூடும். எடப்பாடி பழனிசாமிக்கு தனது தலைமையிலான கட்சியின் செயல்பாட்டை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயமும் சவாலும் இருக்கு. மேலும் முந்தைய தேர்தல்கள்ல திமுக அதிமுக ஆகியவையே பிரதான கட்சிகளா இருக்கும். இப்போது பாஜக பின்னணியில ஒரு முக்கிய கட்சியாக செயல்படுகிறது. மற்றொரு புறம் தாவேகா பிரதான கட்சிகளின் வாக்கு வங்கியை குறைக்கும் வகையில செயல்படுது. 5வது விஷயம் என்னன்னா, பாஜகவுக்கு இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு சவால் மிக்கதாகவும் முக்கியமான வாய்ப்பாகவும் விளங்குது. பாஜக தேசிய அரசியல்ல ஆதிக்கம் செலுத்திய போதிலும் தமிழக அரசியல்ல குறிப்பிடத்தக்க இடத்தை பிடிப்பதற்கு அக்கட்சி போராடி வருது. பாஜகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் உடனடி வெற்றிகளை பற்றியதாக மட்டுமன்றி அதன் அமைப்பு ரீதியான அடித்தளத்தை வலுப்படுத்துவது, வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது, தன்னை ஒரு நம்பகமான 3வது சக்தியாக நிலைநிறுத்துவது ஆகியவற்றை முக்கிய இலக்குகளாக கொண்டிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டிற்கான அரசியலை அவங்க இன்னும் முன்னெடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. பாஜக மீதான எதிர்ப்பு மனநிலை மாநிலத்துல இன்னும் வலிமையாக இருக்கும் சூழலை உடைத்தாக வேண்டும் என்பதில் அவங்க தீவிரமா இருக்கிறாங்க. அதற்காகவே அதிமுகவுடனான கூட்டணியை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்ததை விட தற்போது கூட்டணியில 27 தொகுதிகளை பாஜக பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை அவர்கள் குறைந்தபட்சம் 15 தொகுதிகளையாவது பிடித்துவிட்டால் தமிழ்நாடு பாஜக எதிர்ப்பு மாநிலம் என்ற பார்வையை அது மாற்றி அமைக்கும். அதற்கு பிறகு தமிழ்நாடு பாஜக எதிர்ப்பு மாநிலம் என்று கூற முடியாது. இந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்றாக வச்சு பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தல் முந்தைய தேர்தல்களை போன்றதல்ல என்பது தெளிவாகிறது. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.